பிரைஸ் லார்ட். வெல்கம் டு பைபிள் குயிஸ் பார்ட் நம்பர் 2. இன்றைக்கி நம்ம இருந்து கேட்க போகிறோன்னா ஆதியாகமத்திலிருந்து நம்ம சில கேள்விகளை இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் இதில் ஒரு வேறு ட்விஸ்ட் என்னென்னா, அந்த கேள்விக்கான ஆன்சர் ஏ இல்லைன்னா ஏல மட்டும்தான் இருக்கும். இது கொஸ்டின் போக போக கொஞ்சம் கஷ்டமாயிட்டே போகும். சரி, இப்போ வாங்க குயிஸ்க்கு போயிடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கா? இது அதுக்கு தெரியாமல் போகும்போது 7வது நாள் தான் இயேசு போயிருந்தார். கரெக்டான கொஸ்டின் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின், இது மொத்தமே பைபிளில் பார்த்தா 2 பேர் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்போ முதல்ல ஏன்னா இப்போ ஏனோக்காக தான் இருக்கும். ஆமாம், ஏனோக்கு தான். இப்போ அடுத்த கொஸ்டின், இது நான் யாக்கோபு தான் பார்த்தோம், ஐசாக்கு. சரி, ஓகே, ஏசா தான் நினைக்கேன். ஆமாம், ஏசா தான். இப்போ அடுத்தது யோசிப்பு அப்படி என்ன இருக்கு? தான். ஆமாம், கரெக்டான இது. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னது? அப்போ என்ன, அவன் பெத்தேல் தானே கட்டினா, வேறு என்ன கட்டினா? ஆனால் ஏழெல்லாம் ஆமிக்கணும். சரி, ஓரளவு 7 எல்லாம் ஓகேயா இருக்குமோ? சரி பார்ப்போம். என்ன 7 பெத்தேலா? சரி விடு, அடுத்தது பார்ப்போம். என்னது எத்தனை நாள் துக்கம் கொண்டாடினார்களா? அப்போ 7 நாள் தான் இருக்கும். என்ன இது என்ன கஷ்டமாக இருக்கும் போது 7 நாள் தான் இருக்கும். என்னது 70 நாளா? இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, கானான் தேசத்தில் இறந்து போனவன் யார்? ஆதியாகமத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. மறக்காதீங்க, இந்த கொஸ்டின் ஏ இல்லை ஏல மட்டும்தான் இருக்கும். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.